அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது விஜய் அட் 100 தமிழக கட்சிகளில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொடுக்கிறேன். பத்திரிகையாளர்கள் திரு சுபேர் அவர்கள், வணக்கம் சுபேர். திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. திரு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், வணக்கம் ஷியாம். திரு சுவாமிநாதன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். ஷியாம் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். விஜய் அவர்கள் ஆட்சி 100 நாட்கள் கடந்துருச்சு. இப்போ நேற்று வந்து ஆட்சியினுடைய சாதனைகள் சர்க்கிள்கள்லாம் நம்ம பேசணும். இன்றைக்கு வேறொரு கோணத்தில் இந்த 100 நாளில் நிறைய மாற்றங்கள் தமிழக அரசியலில் நடந்திருக்கு. கூட்டணி மாற்றம், அரசியல் கட்சிகளின் போக்குல மாற்றம், தடுமாற்றம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பருந்து பார்வை பார்க்குறப்ப இந்த 100 நாளில் தமிழக அரசியலின் முக்கிய மாற்றங்கள், முக்கிய புள்ளிகள்னா நீங்க எதை சொல்லுவீங்க ஷியாம் சார்? வெள்ளித்திரையிலிருந்து நேரடியாக வெண்கொற்ற கொடைக்கு அப்படிதான் நம்ம இதை வர்ணிக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வெள்ளித்திரையிலிருந்து, ஆனால் ஒரு கட்சியில் இருந்தார். இவரை பொறுத்தவரையில் தனியான ஒரு கட்சி. திமுக அதிமுகவுக்கு மாற்று என்கிற அந்த பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டது, பெரிய வெற்றி, அதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் தமிழ்நாடு அரசியலில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது தாவேகாவின் அரசியல் என்பது கொண்டு வந்திருக்கிறது. அல்லது வெள்ளித்திரையிலிருந்து வெண்கொற்ற கொடைக்கு கீழ் வந்ததால் அதுவும் கொண்டு வந்திருக்கிறது. எப்படி என்றால் கூட்டணி கணக்குகளே மாறிவிட்டது. இனிமேல் வந்து ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்கிற நிர்பந்தம் வந்து அநேகமாக எல்லா கட்சிகளுக்கும் வந்து விட்டது. அது தேர்தல் கூட்டணி அமைக்கும் போதே இனி சொல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தம் வரத்தான் செய்யும். திமுக அதிமுக 2 முனைகளாக இருந்த அரசியல் இப்போது 3வது முனை தாவேகா திமுக அதிமுக, அப்படித்தான் நம்ம வரிசைப்படுத்த முடியும். அதாவது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது இது வந்து நிரந்தரமாக இதே வெற்றி தொடருமா தொடராதா, அது நீங்க நேற்றைக்கு உங்களோட விவாதங்களை நான் அதை பார்த்தேன். நிரந்தரமாக தொடர வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் இன்னமும் பெரிய பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஆனால் விஜய் அவர்களுக்கான உண்மையான அரசியல் சவால் வந்து டெல்லியில இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஷியாம், சொல்லிட்டு தொடருவீங்கன்னு நினைச்சேன், முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்களே. இல்ல, அமித்ஷா வராரா வரலையான்னு தெரியலையே, அதனாலதான் வரப்போகிறாருன்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி நிரல்லாம் வருது, வருவாரான்னு நமக்கு உறுதியா தெரியாது. ஆனா அது டெல்லி அரசியலுக்கு ஏற்ப மாறும். வந்தால் அது தென்னக முதல்வர்கள் மாநாடு. தென்னக முதல்வர்கள் மாநாட்டுனா திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், கர்நாடக முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும், தெலுங்கானா முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும். அமித்ஷாவோட ப்ரோக்ராம்ல வந்து அல்லது அவரோட மறைமுகமான அஜெண்டா, மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் டீலிமிட்டேஷன் வைத்தால் அதற்கு என்ன மாதிரியான எதிர்வினை தமிழ்நாட்டிலிருந்து வரும் என்பதை நம்ம சட்டமன்ற தீர்மானத்திலிருந்து யூகிக்கலாம். ஆமா, அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கான பெரிய அரசியல் சவாலாக மாறும் தான் நான் நினைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் அதை ஒதுங்கி நின்று ரசிக்கும். இதுல ஷியாம், நீங்க சொன்ன மாதிரி இப்போ தேர்தலுக்கு முன்பு, இந்த 100 நாட்களுக்கு முன்பு நம்ம பேசியது அப்படின்னா டெல்லி ஆட்டம் எப்படி இருக்க போகுது, அமித்ஷா அவர்கள் ஒரு முறை தமிழ்நாடு வந்தாலும் என்ன காய் நகர்த்த போகிறார் அப்படின்ற விஷயம்தான் நம்ம. ஆனா இந்த 100 நாட்கள்ல பாஜக, அதுவும் குறிப்பா டெல்லியில என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா திரு நயினார் நாகேந்திரன் கடுமையா எதிர்வினையாற்றுறாங்க. ஆனா பாஜக டெல்லியில என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அது ரொம்ப முக்கியமான அம்சமா பாக்குறீங்களா? கண்டிப்பாக. காரணம், சுதந்திர தின விழா உரையில பிரதமர் வந்து விமன் ரிசர்வேஷனை பத்தி ரொம்ப வலியுறுத்தி பேசினாரு. ஏற்கனவே அவங்க கொண்டு வந்து அது பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்ட விஷயம்தான். இப்ப வலியுறுத்தி பேசும்போது அதை கொண்டு வர போறாங்கன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கொண்டு வர போறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் நம்பர் ஆஃப் எம்பிஸ்க்குள்ள கொண்டு வர முடியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். கண்டிப்பாக எம்பி எண்ணிக்கை உயர்த்த வேண்டும்ங்கிற அந்த நிலைமை வரத்தான் செய்யும். அது வந்து முதலே கரூர் கூட்டத்திலே வந்து அதை தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் வந்து அதை எதிர்த்தார். எந்த ரூபத்துல வந்தாலும் தமிழ்நாடு அதை எதிர்க்கிறதுன்னு வேற அவர் சொன்னாரு. அப்படின்னா டெல்லியோட அஜெண்டாவுக்கும் விஜய் அவர்கள் அஜெண்டாவுக்கும் இடையில பெரிய அளவுக்கான அந்த வேறுபாடு புரிந்து கொள்ள முடிகிறது. நயினார் அவர்கள் இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவித்து பேசுகிறார் என்றால் அது நேஷனல் பிஜேபியோட ஒப்புதல் இல்லாம முடியாதே. எப்பவுமே எதுவாக இருந்தாலும் அரசியல் பேசுவதுங்கிறது நேஷனல் பிஜேபி. அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர், அவர் நேரடியாக இந்த அரசியல் பேச முடியாது. பிரதமர் மோடி அவர்கள் பிரதம மந்திரி, அவர் நேரடியாக அரசியல் பேச முடியாது. அப்படின்னா தேசிய தலைமையின் அரசியல் கருத்துக்களை நயினார் அவர்கள் பிரதிபலிக்கிறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். திமுகவோடு உறவு வரப்போகிறதுங்கிற அந்த பேச்சு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல. ஆதவர்ஜுன் கூட இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது திமுக விரும்பின இதுக்கு ஆதரவு தெரிவிச்சா பத்தாது, எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், வெளிநடப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாரு அமைச்சர்.
அதையும் சேர்த்து தானே நீங்க பார்க்கணும். திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும்னு தாவேகா சொல்ல முடியாதுல்ல, ரெண்டு வெவ்வேறு கட்சி. ஆனா என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும்னு தாவேகாவின் ஒரு மூத்த அமைச்சர் வந்து சுட்டி காட்டுறாரு. பெரிய அரசியல் சவால் இருக்குல்ல, ஒரு சவால் இருக்குன்றீங்க. இந்த 100 நாள்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாஜக என்ன செய்யறாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையா பேசுறாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் அவர்களே கண்டிக்கிற துணினா திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட இருந்து வருது. என்கிட்ட ஆடியோ இருந்தாலும் நான் ஒரு வருஷம் டைம் தருவேன். இது முக்கியமான மாற்றமா இருக்கு. திரு அண்ணாமலை அவர்களோட தேர்தலுக்கு பிந்தைய வருகையும் அவரோட அரசியல் நிலைப்பாடும். மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஏதாவது அவங்க போக்கஸ்டா இருக்கிறாங்களா, இல்ல எப்படி, இல்ல க்ளூலெஸ்ஸா தான் இந்த அரசியல் நகர்ந்துட்டு இருக்கிறதா பாக்குறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? திமுக அதிமுக கொஞ்சம் க்ளூலெஸ்ஸா இருக்கிற மாதிரி தாங்க நான் நினைக்கிறேன். அது பெரிய மாற்றம்னு நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எங்க 67 மாற்றம் மாதிரி தான் சென்சி. அப்போ அந்த பெயர் கிடையாது தவிர நாங்க இளைஞர்கள் தான், எல்லா 18 வயசு 19 வயசுல இருந்தவங்க தான். அப்ப நாங்க கொண்டு வந்த மாற்றம் தான் அன்றைய மாற்றம். இன்றைக்கு வந்து அது ஆதவ அர்ஜுன் சட்டமன்றத்தில் சொல்றாரு, பழைய வரலாறுலாம் நீங்க படிக்கணும். 67ல வந்து ஜென்சி நடத்திய புரட்சி, அதே புரட்சி தான் இப்போ வந்து விஜய் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காரு, முதலமைச்சர் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. அப்ப 67 அவங்க கம்பேர் பண்றாங்கன்னு தான் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப 67 கம்பேர் பண்ணா தமிழ்நாடுங்கிறது அது டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிராகத்தான் அது செயல்பட்டது 67 காலகட்டம். அப்ப அதே நிலைமையை தான் இப்ப கொண்டு வராங்கன்னா திமுகவுக்கு ரோலே இல்லாம போயிருத. 67ங்கிறது அவங்களோட பாயிண்ட்ல அவங்களே எடுத்து சொல்லணும். அத ஓகே, அண்ணாவோட ஆட்சி இல்லைங்களா? அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாரையும் அவங்க சுவீகரிச்சுட்டாங்க. அதிமுக கூட அதுக்கு எதிர்ப்பே இல்லையே. அம்மாவின் ஆட்சி நடக்கிறது அப்படின்னு ஆதவ் சொல்லும் போது, அமைச்சர் ஆதவ் சொல்லும் போது அதிமுக அப்படி இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். எம்ஜிஆரை வந்து சொந்தம் கொண்டாடும் போது மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அப்படி அவங்களும் மறுப்பு தெரிவிக்கல. அதனாலதான் அது க்ளூலெஸ் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது முக்கியமான அப்சர்வேஷன் ஷாம். ஒவ்வொரு முறையும் அவங்க எழுந்திரிச்சு ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுவதும் அந்த ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்றப்ப எதிர்முகாமில் அதிமுகவினர் அமைதியா இருப்பதும், இந்த ரிபலா இருக்க போனவங்க ஓட்டு போட்டாங்களா அவங்க வந்து மேஜையை தட்டுற காட்சிகளையும் பார்க்க முடியுது. முகத்துல ஒரு ஆனந்த சிரிப்பை பார்க்கிறேன். எல்லாமே காட்சிகள் மாறி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஷாம். லட்சுமி, இது ஒரு பருந்து பார்வையில் தான் நம்ம ஒரு 100 நாள்ல நிறைய மாறி இருக்கு. புரட்டி போட்ட மாதிரி கூட்டணி மாற்றம். அரசியல் கட்சிகள் உண்மையில எதுக்குறாங்களா? ஏன்னா பொதுவாக ஆளுங்கட்சி கூட்டணினா எதிர்முகாமில் இருக்கிறவங்க எல்லாம் இப்பயே தயாராவாங்க. சில கட்சிகள் இருக்கு. திரு டிடிவி தினகரன் ரொம்ப கூர்மையான விமர்சனம் தான். அவர் தொடர்ந்து இன்னொரு அலைன்ஸை மனசுல வச்சு பேசுற துணி இருக்கு. பாமகட்ட 50-50 தன்மை இருக்கிறத பார்க்க முடியும். சீமான் இன்னும் அதே வீரியத்தோடு வரல. கிருஷ்ணசாமி அவர்கள் கடுமையா அந்த எதிர்முகாமுக்கு வந்து போற தன்மையெல்லாம் பார்க்க முடியுது. உங்களுதுல இந்த மாற்றத்துல முக்கியமான அப்சர்வேஷனை நீங்க எதை பாக்குறீங்க லட்சுமி? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னால தாவேகாவினுடைய அரசியல் குறித்த விமர்சனங்கள் நிறைய இருந்தது. என்ன பண்ண போறாங்க, அல்லது வந்து அவர் பேசல, அப்படி எல்லா விமர்சனங்களும் இருந்தது. ஆனா இந்த 100 நாட்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி, இனிமேல் கூட்டணி ஆட்சி மட்டும்தான் வாய்ப்பு, அல்லது கூட்டணி ஆட்சியை நடத்த முடியும் அப்படின்றத விஜய் வந்து முதலமைச்சராக சொல்லியிருக்கார். இப்போ வந்து ஒரு இனிமே எல்லாமே கோயலிஷன் கவர்மெண்டா தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமே தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்லை. ஏன்னா அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வழக்கமா நம்ம பேசுவோம். ஆனா அது இந்த முறை அது அப்படி ஒரு துணியே தெரியல வெளியில. இன்னொரு பக்கம் அவர் வந்து திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை எல்லாம் அவங்களுக்கு பக்கம் நிற்கிறாங்க. அதை தாண்டி பாமக அன்புமணி போன்றவர்களும், அதாவது நேரடியாக எல்லா இஷ்யூஸ்லயும் இல்லாம ஒரு சில அம்சங்கள்ல விமர்சனம் செஞ்சாலும், ஏன்னா சௌமியா அன்புமணி ரொம்ப நல்லா பேசுறாங்க சட்டமன்றத்துல. காவேரி மேகதாது இஷ்யூல எல்லாம் அவங்க பேசுனதை வந்து கட்டாயம் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதுதான் பெருசா பேசுபொருள். ஆமா, ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே ரெண்டு பக்கமும் எதிர்த்தரப்புல தவறுகள் இருந்தாலுமே சரி, இல்லை ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுற இடத்துல பாமக இருக்கிறது. ஆனா பாமக வந்து ஒருவேளை அந்த பக்கம் சாய்ந்து நிற்க போறாங்களா அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை அப்பப்போ அந்த சமிக்கைகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் பெரும்பாலும் வட மாவட்டங்களில் தான் தாவேகாவுக்கு வாக்குகள் வரல. அந்த அதிமுக கூட்டணி அங்க வெற்றி பெற்றதுக்கான ஒரு காரணம் பாமகவினுடைய செல்வாக்கும் அன்புமணி ராமதாசனுடைய செல்வாக்கும். அப்போ வன்னியர் வாக்குகள் எல்லாமே அந்த பக்கம் போயிருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து
ராமதாஸ் அவர்களுக்கு இந்த தகைசால் தமிழர் விருது கொடுக்கணும்னு இருந்தாலும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் அல்லது அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்ற போது சௌமியா அன்புமணியினுடைய தந்தை, அதாவது MP விஷ்ணு பிரசாத்தினுடைய தந்தை, காங்கிரஸை சேர்ந்த கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே இவங்க, அதாவது தாவேகா அரசியல் ரீதியாக அவங்க வந்து முன்னால போகல அல்லது வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்றதெல்லாம் இனி நம்ம பேச முடியாது. எந்த இடத்துல யாருக்காக என்ன காம்ப்ரமைசஸ் செய்யணுமோ, பொலிட்டிக்கலா எப்படி முன்னேற முடியுமோ அதற்கான எல்லா வழிகளையுமே தாவேகா செய்கிறது. ஆனா இங்க வந்து திரும்பவும் நான் ஷியாம் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சார்ல, அங்க வந்து நான் கமா போட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ டெல்லி அரசியலை தாவேகா எப்படி பார்க்க போகுது? வைகோவினுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முதலமைச்சர் செல்வதாக இருந்தது. ஆனால் அது வந்து திடீர்னு கேன்சல் செய்யப்படுது. வைகோவே வந்து அவர் வரல, அவருக்கு அங்க வந்து முதலமைச்சருக்கு அங்க பணி இருக்கு, அதனால வரலன்ற அர்த்தத்துல தான் வைகோ இவரே போய் சொன்னதா சொன்னார். திரு வைகோ அவர்கள் நானே வர வேண்டாம்னு சொன்னதா சொன்னார். ஆமா, அது வந்து அவருக்கு வேலை இருக்கு அதனால வரலன்ற அந்த அர்த்தத்துல தான் கூட்டம் அதிகமா கூடிரும். இன்னொன்னு வந்து அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாமே எல்லாம் கடந்த ஆட்சியில திமுக ஆட்சியில அப்படி இருந்தது, திமுக ஆட்சியில இப்படி இருந்தது. வழக்கமாக அந்த சங்க பரிவார் செய்யக்கூடிய அந்த விமர்சனங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த 100 நாட்கள்ல நம்ம பார்க்கவே இல்லை. பெரிய அளவில் அந்த விமர்சனங்கள் வரவே இல்லை. ஏன்னா மதம் சார்ந்து விமர்சிக்கக்கூடிய பாஜகவோ அல்லது மதம் சார்ந்து விமர்சிக்கக்கூடிய சங்க பரிவார அமைப்புகளோ இந்த முறை தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கவே இல்லை. இது ஒரு ஹெல்த்தியான போக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து தவறில்லை. அவங்களும் வந்து மதம் சார்ந்து இயங்கலை, எல்லாத்தையும் RSSம் சங்க பரிவார அமைப்புகளும் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அது ஒரு நல்ல போக்கு தான், அதையும் பாராட்டிடுவோம். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், வேணாலும் புரிஞ்சுக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம்ல. ரெண்டு கண்ணோட்டம், எந்த கண்ணோட்டத்துல வேணாலும் பார்க்கலாம்ல. நீங்க நெகட்டிவாவும் பார்க்கலாம், பாசிட்டிவாவும் பார்க்கலாம். நம்ம பாசிட்டிவாவே அதை புரிஞ்சுக்குவோம். இன்னொரு பக்கம், நாளைக்கு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் இங்க வரப்போறாரா இல்லையான்னு தெரியலன்ற இடத்துல வந்து நிறுத்தினாரு நம்ம ஷியாம் சார். ஆனா உள்துறை அமைச்சர் இங்கு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. ECRல இருக்கக்கூடிய விஷவன்ஸ் கோவில்ல தான் நாளைக்கு வந்து நாளைக்கு ஈவினிங்ல இருந்து ஒரு நாள் மீட்டிங் வந்து சதர்ன் CMஸோட கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போகுது. கடந்த ஆண்டு இது கேரளாவில் நடந்தது. இந்த ஆண்டு இங்க நடக்கிறதுக்கு இதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம், இது வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக தான் அல்லது ஒரு கூட்டமாக தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். ஏன்னா சதர்ன் CMஸ் மட்டும் இங்க வராங்கன்ற போது அந்த மீட்டிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில அஜெண்டா, அதாவது வெளியில வந்து இன்னும் அது என்ன அஜெண்டான்றது சொல்லப்படலை. ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சமீபத்தில் இந்தியா முழுக்க அல்லது தென் மாநிலங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய போதைப்பொருள் புழக்கம், இது குறித்த விவாதங்கள் அல்லது டிஸ்கஷன்ஸ் அங்க நடக்க போகுது. இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்கிறது தான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இது ஏன் வருது அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாட்களுக்கு முன்பாக வந்து நம்முடைய அந்தமான்ல வந்து ஒரு ஷிப்பை வந்து இன்டர்செப்ட் பண்றாங்க NIA. அதுல வந்து போதைப்பொருள் பல கோடி, அதாவது பல 1000 டன் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்படுகிறது. NIA வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுக்காக கடந்த 2 வாரங்களுக்குள்ளாக தமிழ்நாட்டில் NIA ரைட்ஸ், NIAவோட சர்ச்சஸ் வந்து நடந்திருக்கு. இங்கே 13 இடங்கள்ல அது தொடர்பாக தேடுதல் வேட்டையும் நடந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த மீட்டிங்ல டிஸ்கஷன்ஸ் இருக்க போகுது. அப்போ நார்கோட்டிக்ஸ் பத்தின ஒரு முக்கியமான அது வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளாக இந்த கூட்டத்தில் இருக்கும். அப்ப இங்க எங்க நகர்ந்து போகும் அப்படின்னா, தமிழ்நாடு இதுல, கேரளா வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே. அப்போ நீங்க வந்து நேற்றைக்கு சட்டமன்றத்தில் வந்த மாணவன் அமுதன் கொலை செய்யப்பட்ட வழக்கும் அதுக்கான விவாதங்களும், நேற்றைக்கு அதற்கு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து நேற்று பதில் சொல்லாததும், அதற்கு பிறகு இந்த 2 நாட்கள்ல சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள், வெளியில சட்டமன்றத்துக்கு வெளியே அரசியல் ரீதியாக நடந்த விவாதங்கள், இது எல்லாமே ஒரு பேசு பொருளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைக்கு நாளானிக்கும் மீடியாவுக்கு வந்து அங்க ஆக்சஸ் கிடையாது. நமக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கு ஆக்சஸ் இல்ல, விஷுவல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. ஆனா அங்க என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்னன்னா, ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து அது PIBல இருந்து நமக்கு விஷுவல்ஸ் கொடுக்குறாங்க, இங்க DIPRல இருந்து நமக்கு விஷுவல்ஸ் கொடுக்க போறாங்க. திரும்பவும் அது வந்து அந்த ரீல்ஸ் போடுற இடத்துல போய் முடிஞ்சு போயிடக்கூடாது. என்ன நடந்ததுன்றது கான்கிரீட்டா மக்களுக்கு வெளியில தெரியணுங்கிறது பேசலாம். இதுல நீங்க நிறைய பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன்ல இப்போ மரிய வில்சன் அவர்களுடைய விவகாரத்தை பொதுவா இது வேறொரு தன்மையில் இருந்திருந்தால்
நீங்க சொல்ற மாதிரி சங்க பரிவார அமைப்புகள் வந்து பெருசா அதை எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க அமைதியாக இருப்பதுன்றது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். அந்த போக்கு மாற்றங்கள்ல ஷாம் எனக்கு சுருக்கமா சொல்லுங்க. இப்ப நீங்க பிஜேபி என்ன செய்ய போறாங்க, டெல்லியை நோக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுங்க. ஷாம் இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் மீண்டும் ஷாம்கிட்ட வரேன். சுபேர், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 100 நாளுக்குள்ள அரசின் சாதனைகள் இந்த விஷயங்கள்லாம் விட்டா கூட தமிழக அரசியல் போக்கு எப்படி மாறி இருக்கு, கட்சிகளோட போக்கு எப்படி மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க? தலைகீழாக மாறி இருக்கு, அப்படித்தான் பார்க்கணும். நீண்ட நாட்களாக பல கட்சிகளுடைய கோரிக்கை வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் வந்து திமுக வாய்ப்பை கொடுக்கல, அதிமுக அந்த வாய்ப்பை கொடுக்கல. தாவேகா அந்த வாய்ப்பை தேர்தலுக்கு பிறகு கொடுத்துருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவை ஒரு பெருசாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, நம்பலை. இப்போ தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது அவங்க கூட்டணிக்கு வந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ள அமைச்சராக போயிருக்கிறாங்க இது வரைக்கும். அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். இப்போ காங்கிரஸ் அடுத்த ஒரு 3 தேர்தலுக்கு மொத்தமான அக்ரிமெண்ட் அங்கே போட்டிருக்கிறாங்க. தாவேகாவோட 31 வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருக்கோம் போகிறோம் அப்படின்னு. நேற்று நடந்த விசிகாவினுடைய மாநாட்டிலையும் இந்த ஆட்சி தொடர்வதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை திருமாவளவன் அவர்கள் சந்திச்சு திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது நாங்களே ஒரு ஆளுங்கட்சி தான், ஆளுங்கட்சிங்கிற நிலைமையில நாங்கள் வளர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு ப்ரௌடா அவங்க ஃபீல் பண்றாங்க. அது எல்லா கட்சிக்கும் உள்ள ஒரு விஷயம் தான். ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சிக்கு பல முத்திரைகள் குத்தப்பட்ட கட்சி, அதை தாண்டி உடைச்சி இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குல உட்கார்ந்துருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு இது வந்து ஒரு வளர்ச்சி தான். எல்லா அரசியல் கட்சியுமே வளர்ச்சியை நோக்கி தான் போவாங்க. அப்போ தமிழ்நாட்டு அரசியல் களம்ங்கிறது கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இனி எந்த கட்சி அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் சரி, இனி கூட்டணி அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பாங்க. இனி ஒரு பெரிய கூட்டணி உருவாகுமாங்கிறதும் தெரியல. ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர்களுடைய பேசுறதுல முக்கியமான 2-3 விஷயங்களை பார்க்கணும். ஒரு 35 கோடி பேர் வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தல் ஜென்சி இளைஞர்கள் இந்தியா முழுவதும் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார், தொட்டு காட்டுறேன். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 2031 20 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கோடையும் பண்ணப்படுறாரு. அப்ப இதுக்கெல்லாம் மத்திய அரசு என்ன செய்ய போகுது, மாநில அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறாரு. ஆளுங்கிற தாவேகாவுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அப்ப அந்த செட் ஆஃப் மைண்டு தான் வந்து இந்தியா முழுவதும் எதிரொலிக்க போகுது. இப்ப அது அரசியல் மாற்றம்ங்கிறது முதல்ல தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கு. இது இந்திய அளவுல போக போக நடக்கிற 2 விஷயம் சுபேர். இதுல நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது, சில கட்சிகள்ன்றது அவங்க கிரவுண்டில் அவங்க எளியும் புனையுமான தன்மையில தான் இருப்பாங்க. இப்போ நீங்க அப்படி பொறுத்து பார்த்தீங்கன்னா பாமக விசிக உறவே இல்லை, அதுதான் வடநாட்டில் தைக்கிற அரசியலா இருக்கு. ஒரு பக்கம் நாங்கள் ஆளுங்கட்சியாகவே அவங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற தன்மையை பார்க்குறோம். பாமக பொதுக்குழுவில் பேசியவர்கள்லாம் கொஞ்சம் கடும் வார்த்தைகள், அது அந்த தைக்கிப்பு தன்மையோடு பேசியதையும் பார்க்குறோம். ஆனால் லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி தகைசால் விருது கொடுக்குற இடத்தில் பாமக வந்து இன்னும் எந்த பொசிஷனிங் பண்ணிக்காம 50-50ன்ற தன்மை தான் இருக்கு. நாம் தமிழர் இன்னும் வீரியமா இல்லை. இப்போ ஷியாம் சொன்ன மாதிரி ஒரு க்ளூலெஸ் தன்மையும் இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு? தாவேகா இங்கே தான் அரசியல் பண்றாங்க, ஒரு பேலன்ஸ்ட் பாலிடிக்ஸ். இப்போ நீங்க வந்து 8 தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 4 சிறுபான்மை அமைச்சர் இருக்கிறாங்க. இது ஒரு மைனாரிட்டி விங் கவர்மெண்ட் மாதிரி ஆயிடக்கூடாது. அதை நீங்க ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ணணும்ல. இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் திமுக கையில் எடுத்துட்டா, அதிமுக கையில் எடுத்துட்டா, பாஜக கையில் எடுத்துட்டா, அதை பேலன்ஸ் பண்ணணும்ல. அதை வந்து இவங்க சரியா செய்யறாங்க, அந்தந்த இடங்கள்ல அந்தந்த வேலைகளே சரியா செய்யறாங்க. அப்ப அதை கொடுத்த அவார்டுக்கு பின்னாடி உள்ள அரசியல் உள்ள கணக்குகள்லாம் நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்ப நீங்க எல்லாத்தையுமே நீ வந்து புதுசா வந்திருக்க ஒரு தாவேகா அரசியல் தெரியல, அவங்க பேரு தெரியல, அவங்க யாருனே தெரியல, ஒண்ணுமே தெரியாம வந்திருக்காங்கலாம் கிடையாது. ரொம்ப தெளிவா அரசியல் பண்றாங்க, அவரை எப்படி தக்க வைக்கணும் அழகா பண்றாங்க. தெரியுது, பேட்மிண்டன் விளையாடுறாங்க, இங்க சட்டமன்றத்துல வந்து மீட் பண்றாங்க. அப்படிங்கும்போது ரெண்டையுமே வந்தவங்க அழகா பேலன்ஸ் பண்றாங்க. ஆனா பேலன்ஸ் வந்து ஆட்சியை தக்க வைப்பதற்கு தாவேகாவுக்கு அந்த தேவை இருக்கலாம். எல்லாரையும் பேலன்ஸ் பண்றதுக்கு அதுக்கு என்ன விளையாட்டு விளையாடணுமோ அதெல்லாம் விளையாண்டுறலாம். ஆனா கிரவுண்டில் உங்கள் இருத்தல்ன்றது ஒரு கட்சிக்கு எதிராக தான் இருக்கும். ஒரே பேஸ்கெட்குள்ள விசிகாவோ பாமகவோ இருக்கான்னு தெரியல. அப்ப விசிகா வலிமை பெற்று நேற்று பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்கன்னா பாமக என்ன நிலைப்பாடுன்ற இடம் இருக்குல்ல, அந்த இடம் தான் ஷியாம் சொன்ன மாதிரி இன்னும் சட்டமன்றத்துக்குள்ள பார்த்தா இன்னமும் அதிமுக திமுக விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கு. தாவேகா கூர்மையா திமுகவை தான் அட்டாக் பண்றாங்க, அதிமுகவை நாங்க தான்றப்ப அவங்க அமைதியா இருக்கிற தன்மை. இது ஏன் இந்த தன்மை இருக்கு? இல்ல, இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு பிரைமரி ஃபோர்ஸா தாவேகா மாறி இருக்கு.
பிரைமரி ஃபோர்ஸ். ஆமா, மாறி இருக்கு. 108 சீட்டு சிங்கிள் பார்ட்டியா வந்திருக்கிற போது இவர்களை சுற்றி தான் இனி அரசியல் போக போகுது. ஓகே. அப்படிங்கும் போது அதிமுக திமுக நீங்க பாத்தீங்கன்னா ஒரே குரல்ல தான் அங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கருத்து தான் பேசுறாங்க ரெண்டு பேரும். எடப்பாடி பழனிசாமி அதான் பேசுறாரு, ஏவா வேணும் அதான் பேசுறாரு. அப்ப வெளியிலையும் அதான் பேசுறாங்க. தாவேக்காவை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. தாவேக்கா டார்கெட் பண்ணி அரசியல் பண்றாங்க. அப்ப இந்த இவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்களாங்கிறதும் ஒரு சந்தேகம் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த தாவேக்கா கிரவுண்டுக்குள்ள பிசிகா இருக்கிற வரைக்கும் பாமக வராது, வராது வாய்ப்பே கிடையாது. அதை அவங்க தெளிவா பண்றாங்க. அதுக்காக தான் அவங்க அப்பப்ப கூட்டணியை வந்து கை குலுக்கி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நேற்று நடந்த மாநாடு ஒரு பிரமாண்டமான மாநாடு, ஒரு 10 கட்சி சேர்ந்திருக்காங்கன்றாங்க. இன்னைக்கு உடனே வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்கிறார். ஓகே, இதுக்கும் அரசியல் தான். அப்ப அந்த கூட்ட நிலைப்பாட்டில் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இந்த ஆட்சி 5 வருடம் தொடர்வதற்கு பிசிகா துணை இருக்கும் அப்படிங்கறதுல அரசியல் கணக்க மாற்றிருக்காங்க. காங்கிரஸும் இருக்கு. கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை என்னங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அது பெருசா அவங்களும் இன்னைக்கு ஒரு அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பேசலாம். ஷாம், இதுல லட்சுமி அவர்கள் சொன்ன பாயிண்ட், ஒவ்வொரு கட்சியும் எப்படி இருக்காங்க, இல்ல இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும்னு பொறுமையா இருக்காங்களான்றது வேற. ஆனா இப்ப சங்க பரிவாரங்கள் அவங்களோட குரல் இங்க மௌனமா இருக்குன்னு. இப்ப மரிய வில்சன் அவர்களோட விவகாரம் வந்து அது திமுக அதிமுக சோசியல் மீடியாவில் அது பெருசா பேசப்பட்டதே தவிர வேற எதிர்வினைகள் வரல. அப்பப்ப நயினார் நாகேந்திரன் மட்டும் எனது பேட்டியிலே சொல்றாரு, இல்ல இது மைனாரிட்டி அரசுன்னு சொல்றாங்க, யாருங்க அப்படின்னு பேச்சு இருக்கு. அந்த ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க? பாஜக பெருசா ரோல் எடுக்கல. ஆனா அண்ணாமலை அவர்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றுகிற ஒரு இடத்துல இருந்து தான் அவரோட குரல் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அவர் டைம் கொடுத்திருக்காருன்னா இந்த அரசியல் என்ன போக்கு ஷாம்? இதுல என்ன கணக்கு ஒளிஞ்சிருக்கு? பாஜகவை பொறுத்தவரையில அவங்களுக்கு எப்போதும் அந்த எம்பி சீட்டுகள் தேவையான மெஜாரிட்டி பேர்ல தான் அவங்களுக்கான எண்ணம். இப்போ 240 சீட் தான் இப்போ பாஜக இந்த முறை வந்து தனியாக வாங்கியது. இன்னும் அது குறைந்தால் நாளைக்கு தாவேக்காவோட ஆதரவு கூட தேவைப்படுங்கிற நிலைமைக்கு அவங்க போவாங்க. எனவேதான் சங் பரிவார அமைப்புகள் வந்து பெரிய ஆர்வம் காட்டல. இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெரிய அளவுக்கு அவங்க கொதித்து எழுவாங்க. அது போக திருப்பரங்குன்றம் மேட்டரை இன்னமும் அவங்க லைவா தானே வச்சிருக்கிறாங்க. ஓகே, லட்சுமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நான் அதை ஒத்துக்கிறேன். இப்படி அமைதி காத்தா நல்லது தானே, அது உண்மைதான், அது நல்லது தானே நம்ம ஒத்துக்கிடலாம். ஆனா பாரதிய ஜனதா எப்போதுமே வந்து அந்த வெயிட் அண்ட் வாட்ச்ல இருப்பாங்க. அவங்களோட ஓட்டு வங்கியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க ஓட்டு வங்கிங்கிறது பெரும்பாலும் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற இந்துத்துவ பேஸ்ட் ஓட்டு வங்கி தான். அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை பத்தியோ மைனாரிட்டி ஓட்டு வங்கியை பத்தியோ கூட கவலை இல்லை. இஸ்லாமிய வேட்பாளர்களே அவங்க போடுறதே இல்லையே. அப்படிங்கும்போது இங்க தமிழ்நாட்டில் அவங்க என்ன பெரிய நிலைப்பாடு மாற்றம் கொண்டு வந்துட போறாங்க? உண்மையிலே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, டெல்லி வந்து என்ன செய்ய போகுதுங்கிறது தான். டெல்லியோட ஒரே பிளான் வந்துங்க, அடுத்ததாக வந்து எம்பி எண்ணிக்கையை உயர்த்துதல் தான். அது தாண்டின பிளான் இல்லை. ஏன்னா சென்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் வந்து எம்பி எண்ணிக்கையை உயர்த்த முடியாது. ரொம்ப காலகட்டம் குறைவாக இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு தான் அவங்க காய்களை நகர்த்துறாங்களே தவிர, அப்படி காய் நகர்த்துறப்பதான் சட்டமன்றத்தில் ஒரு செக் வச்சுட்டாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் கூட கிடையாது, நோ டீலிமிட்டேஷன். விஜய் அவர்கள் ஃப்ரீஸ்க்கு வந்துட்டாங்களே, அவங்க எந்த காலத்துலயும் போட்டக்கூடாது. அப்ப தாவேகா வந்து கிளியரா ஒரு காயை நகர்த்தியாச்சு. இனி பதில் காயெல்லாம் பிஜேபி நகர்த்தன. திமுகவுக்கு எதிரான காய் தானே. தாவேக்காவுக்கு வந்து எம்பி கிடையாது. அவங்க என்ன காய் நகர்த்தினாலும் பிஜேபிக்கு அதுல கவலை இல்ல. திமுகவோட பிரச்சனையா தானே அது மாறப்போகுது. இப்ப வெளிநடப்பு செய்தால் கூட அது வந்து பிஜேபியோட இருக்கிற மறைமுக உறவுன்னு தானே தாவேக்கா குற்றம் சாட்ட போது. எல்லாம் போங்க, தாவேக்கா தனிப்பெருங்கட்சியாக வந்து விட்டதுங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. சிம்பிள் ரீசன் என்னன்னா, கட்சியில ஒரு 155 வேட்பாளர்கள் அதிமுக திமுக வேட்பாளர்கள். தாவேக்கா வேட்பாளர்கள் யாரு? வெற்றி பெற்றிருக்கிறவங்க 55 எம்எல்ஏ வந்து அதிமுக திமுக, அதாவது எக்ஸ் அதிமுக எக்ஸ் திமுக. பேசலாம் ஷாம். நம்ம சுவாமிநாதன், நீங்க பாக்குறப்ப இந்த 100 நாள்ல ஒரு அரசியலா பாக்குறப்ப ஒவ்வொரு கட்சி அதனோட வியூகங்கள் இந்த கணக்குகள் எல்லாம் பாக்குறப்ப முக்கியமான மாற்றம், முக்கியமான புள்ளின்னா நீங்க எதை சொல்லுவீங்க சுவாமி? சட்டமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சௌமியா அவர்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன் வச்சாங்க. கடந்த சில நாட்களாக நம்ம அந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய தந்தைக்கு தகைசால் தமிழர் விருது கிடைக்குது. அதாவது அவங்க அரசாக செயல்படுவதை விட அரசியலாக தாவேக்கா ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு தகைசால் தமிழர் விருது கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பாமக வந்து இன்னைக்கு வந்து தாவேக்காவும் விரும்புகிற கட்சியாக இருக்கு. காரணம் என்னன்னா, அதிமுகவை அழிப்பது என்பது தாவேக்காவுடைய ஒரு அஜெண்டா. அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. அப்ப வட மாவட்டங்கள்ல சற்றேறக்குறைய 34 தொகுதிகள்ல அதிமுக வெற்றிக்கு பாமக காரணமாக இருந்தது. அப்ப ஏதோ ஒரு வகையில பாமகவை நம்ம நோக்கி திரும்ப வைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற போதுதான் சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தைக்கு இந்த விருது வழங்கப்படுது. ஒன்று.
இந்த விருது வழங்கப்பட்ட உடனே திருமாவளவன் அவர்கள் உடனடியாக கூட்டணி இங்கதாங்கிறத உறுதி செய்யறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இடத்துல பாமக இருக்க முடியாது, பாமக இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்க முடியாது. யாராவது ஒருவர் தான் அவர்களோடு பயணிக்க முடியும். கடந்த காலத்தில் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியை உறுதி செய்யாமலே இன்னொரு வாய்ப்பு கூட திமுகவோடு நாங்கள் தொடர்கிறோம் என்பது போன்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர் டக்குன்னு உடனடியாக இந்த தகைசால் தமிழர் விருது கிடைத்த 2 நாட்கள்ல இந்த மாதிரியான ஒரு முடிவையும் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. ஒன்று, நேற்று வரை தனித்தே தேர்தலை சந்திப்பார் அப்படின்னு நம்பப்பட்டு வந்த சீமான் அவர்கள் 8% 4% அம்பாசமுத்திரத்துல ஒரு பொது வேட்பாளர் ஆவாரான்னு இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. அவர் பொது வேட்பாளர் அப்படின்னாலே அது கூட்டணிக்கு உடன்பாடு தான். நீங்க திமுக அதிமுக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொது வேட்பாளர் இடம். அப்ப தமிழக அரசியல் கட்சிகளுடைய கணக்க பல இடங்கள்ல தாவேக்கா மாத்தி இருக்கு. ஒரு அப்சர்வேஷன் மட்டும் மாவட்ட செயலாளர் நான் இந்த பாமக விஷயத்துல ஒரே ஒரு இது 2019 இருந்து 24 வரைக்குமே கூட இந்த திமுக பாமக உறவுன்றது அப்ப 2019 எல்லாம் கொஞ்சம் பேசினாங்க. சில நேர்காணல்ல எல்லாம் திமுக தலைவர்களே பேசினாங்க. ஆனா பெரிய அழுத்தத்தை திரும்ப தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு உறவுனா நான் கூட்டணி விட்டு வெளில போயிடுவேன், அந்த பிரஷரை திமுக மீது தான் அவங்க வச்சாங்க, நான் தாங்கள் வெளியேறுவதன் மூலமான்னு. ஆனா இங்க அப்படி ஒரு காட்சிகள் நடக்குதுல்ல, விருது கொடுக்கறதோ அவங்களோட ஒரு இணக்கப்பாடுன்னு, அந்த இடத்துல பிரஷரை போடாம கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய அவசியம். அப்படி என்ன மாற்றம் நடந்துருச்சு தமிழ்நாட்டில்? இல்ல, அது அவருக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடைத்து விட்டது. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நெடுநாள் இலக்கு. கிட்டத்தட்ட நீங்க மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறதுல திருமாவளவன் அவர்கள் பெரும்பங்கு வைத்தார். இன்னொன்னு சார், 8 தலித் அமைச்சர்கள் அப்படிங்கறத இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்காங்க. பட்டியல் சமூகத்திலிருந்து 8 அமைச்சர்கள். அவ விசிகாவினுடைய நோக்கமே அங்க நீர்த்து போயிருது. விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு தனித்த கட்சி சமூக நீதி சமத்துவம்னு பேச வேண்டிய இடத்த நாங்க காப்பிரைட் எடுத்துட்டோம் தான் தாவேக்கா பிரகடனப்படுத்துது. அப்ப தெரிந்தோ தெரியாமலோ விசிகாவினுடைய ஓட்டு வங்கியும் தாவேக்கா தான் கபலீகரம் செய்திருக்கு. அப்ப அவர்களோடு இருந்தாதான் அந்த ஓட்டு திரும்பி இவர்களுக்கு பக்கம் கூட்டணியாக இருந்தால் வருவதற்கான சூழல் எழும். ஆனா தாவேக்காவுக்கு லாபம் இனி பாமக வந்தாதான் புதிய ஓட்டு வங்கி உள்ள வரும். ஆனா இங்க ஏற்கனவே விசிகாவினுடைய ஓட்டுகள் 8 தொகுதிகள்ல போட்டிடுறாங்க சார். 2 தொகுதி தானே ஜெயிக்கிறாங்க, 6 தொகுதிகள்ல இழந்திருக்காங்கன்னா அந்த ஓட்டினுடைய பெரும்பகுதியே விஜய் கட்சி தான் ஈர்த்திருக்கிறது, தாவேக்காவின் பக்கம் தான் ஈர்த்திருக்கிறது. ஒன்று. இன்னொன்னு, சீமான் போன்றவர்கிட்ட இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் ரொம்ப தீவிரமாக விஜய் அரசை எதிர்க்கிறார். ஆனா அதே நேரத்தில் அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளர் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசுறோம். அப்ப அம்பாசமுத்திரத்துல ஒரு பொது வேட்பாளர் ஆகுறாருன்னா அவர் யாரை ஆதரிக்க போறாங்க? அப்ப அது திமுகவோ அதிமுகவோ ஆதரித்து ஒரு பொது வேட்பாளர்னா அது இதுவரை இல்லாத ஒரு கூட்டணிக்கான ஒரு புதிய அச்சாரமாக கூட அந்த இடம் நிறைய மாற்றங்கள் அதுவரை அதுல திரு சீமான் அவர்கள் இன்னும் வெளிப்படையா அப்படி ஒரு அந்த நகர்வுக்கு நகர்ந்ததா நமக்கு தெரியல. ஆனா நீங்க உங்களுடைய பார்வையில இனி தனித்து வேண்டான்ற இடத்துக்கு நாம் தமிழர் நகர்ந்திருக்கா? அப்படி ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? இல்ல, அந்த மாதிரியான ஒரு கால சூழல் அவர்களை தள்ளி விடுமோ என்று தோன்றுகிறது. காரணம் என்னன்னா 8% 4% ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட இளைஞர்கள் படைதான். சீமான் அவர்கள் திரட்டி வைத்திருந்தது இளைஞர்கள் படைதான். இப்ப அவர் பொது வேட்பாளர் என்று பேசுவது அவர் அனுமதிக்கிறார்ல. கடந்த கால சீமான் அவர்கள் அப்படி அனுமதித்தது இல்லையே. நாங்க யாரோட கூட்டணி போக போறோம், நாங்க எப்பொழுதும் கூட தனித்துதான் நிற்போம் சொன்ன அந்த கணக்கிலே மாற்றம் இருக்கு. அது மாதிரி நேற்று வர பெருங்கட்சிகளின் கையில தான் தமிழக அரசியல் களம் இருந்தது. ஆனா இனிமேல் விஜய் அவர்கள் வருகைக்கு பின்பு சிறு கட்சிகளுடைய கையில தான் தமிழக அரசியல் களம் இருக்கு. சின்ன சின்ன கட்சிகளுக்கு அமைச்சர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவங்களாக இருக்கலாம் எல்லாம். இந்த மாற்றங்கள்ல மிக முக்கியமான மாற்றம், காங்கிரஸ் கட்சி கூட்டணி விஷயத்துல நம்பகத்தன்மை இழந்திருக்கு. நீங்க என்னதான் அவர்கள் அமைச்சரவையில பங்கு வைத்திருக்கலாம், 2 அமைச்சர்கள் கிடைத்திருக்கலாம், கிட்டத்தட்ட அவர்களுக்கு எதிர்காலத்துல வாரிய தலைவர்கள் கூட கிடைக்கலாம். ஆனா அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவினுடைய வெளியே சென்றதுக்கு பின்னாடி நீங்க இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே காங்கிரசுக்கு எதிராக பலரும் அந்த ஆதங்க குரலை வெளிப்படுத்தினாங்க. அதுவும் இந்த 100 நாட்கள் அகில இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. இன்னொன்னு, பாஜக எதிர்ப்புங்கிறது இந்த 100 நாட்கள்ல நீர்த்து போய்விட்டது. நீங்க ஏறக்குறைய களத்தில் இல்லாதவர்கள் சொல்றாரு. ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு பாஜக. தீவிரமாக பாஜகவை எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அவர்களும் பாஜகவுக்கு எதிராக போராடல, தாவேக்காவும் பாஜகவுக்கு எதிராக பேசல, பாஜகவும் 2 பேருக்கு எதிராகவும் பேசல. அப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜக ஒரு பார்வையாளராக மாறி இருக்கு. பாஜகவோட நிர்வாகிகளே 2 நிர்வாகிகள் பாத்துக்கிறாங்க சார். 2 நிர்வாகிகள் பார்த்துட்டு நீங்க அண்ணாமலை டீம்ல இருக்கீங்களா பாஜக இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு புதிய கலக்கம். இன்னொரு மாற்றம் இன்னொரு மாற்றம், நீங்க சங்க பரிவாரங்கள் ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்ற முக்கியமான கேள்வி இருக்கு. பாஜகவினரிடத்தில் திரு அண்ணாமலை கேள்விக்கு மட்டும் அவங்க பதில் சொல்ல மாட்டோன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருத்தர் தன்னிடம் இருந்து விலகி போயிருக்கிறார், எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்கிறார்னா விமர்சனம் இருக்கும்ல. அண்ணாமலை அவர்கள் கேள்வியை எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அந்த கேள்வியை நாங்க பதில் சொல்ல மாட்டோம். அது என்ன போக்கு? அது என்ன மாற்றம்? அது இல்ல, அது கிட்டத்தட்ட இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்கல்ல சார். அவர் 2029 தேர்தலை சந்திக்காம 31 தான் வந்தார்னா அந்த வாக்கு எல்லாம் பாஜக தானே வரப்போகுது.
அப்ப அவருக்கு எதிராக களமாடுறதுல பாஜகவுக்கு 29 தேர்தல்ல பெரிய லாபம் இல்லையே. அவர் வருகிற பொழுதே, அவர் அறிவிக்கிற பொழுதே அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குங்கிறாரு. 50 லட்சம் பேர் வந்த பிறகுதான் கட்சியாக ஆரம்பிப்போங்கிறாரு. அதுக்கு முன்பே அதை ஏன் தேன்கூட்டில் கை வைக்கணும்னு அவர்கள் நினைத்திருக்கலாம். ஏன்னா நான் கன்னியாகுமரியில் இருக்கிற சார், நிறைய பாஜகவினர் அண்ணாமலையில் இருக்கிறவங்க பொதுவா இந்த பகுதிகளில் அதிகம். அவங்க பாத்தீங்கன்னா செல்போன்ல தன்னோட முகப்பு பக்கத்துல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய படம் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தா அண்ணாமலை அவர்கள் படம் வச்சிருக்காங்க. தேர்தல் வருகிற பொழுது 2 பேரும் மோதினாதான் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்னே தெரியும். அப்ப பாஜகவை பொறுத்தவரை உள்கட்சி யுத்தமாக அது மாறிவிட்டது. அதனால அவர்கள் சொந்த பிரச்சனைகளே அவர்களால பேஸ் பண்ண முடியாம தான் இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அதாவது ஒரே சுவாமிநாதன், விஜய் கட்சியிலே முக்கியமான மாற்றம். சுவாமிநாதன் ஒரே காட்சிகள் பாக்குறோம். அதிமுகவுல ரிபலா வெளியில வரவங்கள தாய் கழகத்தில் இருக்கிறவங்க இவர் எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சேம் சைடு கோல் போட்டு பேசுற தன்மையெல்லாம் பாக்குறோம் நம்ம. ஆனா ஒருத்தர் கட்சியிலேருந்து வெளியில வரார், போய் ஆசீர்வாதம் வாங்கி வாழ்த்துக்கள் வாங்கி வெளில வரதும், அவரை நாங்க யாருமே விமர்சிக்க மாட்டோம்னு சொல்ற தன்மை இருக்குல்ல, இதுல என்ன நுணுக்கமான மாற்றம்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? இது விஜய் வரவுக்கு பிறகு நடந்த மாற்றமா இருக்கு. ஆமா சார், நிச்சயமா. ஏன்னா விஜய் இளைஞர்கள் ஓட்டை ஈர்த்திருக்கிறார். ஒருவேளை இளைஞர்கள் ஓட்டை அண்ணாமலை போன்றவர்கள் ஈர்க்கக்கூடும், அது நமக்கு எதிர்காலத்தில் உதவலாம் அப்படின்னு கூட பாஜக ஒரு நுண் அரசியலாக அதை உள்ளுக்குள்ள திரைமறைவில் ஒரு அஜெண்டா போன்று வைத்திருக்கலாம். இல்ல இப்ப ஷாம் சார் சொல்ற மாதிரி சுவாமிநாதன் இப்ப பாஜகவோட ரோல் என்னாச்சுன்னா, அமைதியா நாங்க இருப்போம், நீங்க எல்லாம் விளையாடுங்க, யாரு ஜெயிச்சு வரீங்களோ அவங்களுக்கு நாங்க மாலை போடுறோன்ற தன்மையா? தாவேகாவுக்கும் வெயிட் பண்றோம், திமுகவுக்காகவும் வெயிட் பண்றோம், அண்ணாமலைக்காகவும் வெயிட் பண்றோம் அப்படின்னு அப்படி ஒரு கணக்கு இருக்குமா? அது பிராக்டிக்கலா உதவுமான்னு கேட்கிறேன். இல்ல சார், தமிழக அரசு ஷியாம் அவர்கள் ஏதோ குறுக்கிட விரும்புறார். ஏன்னா சுவாமிநாதன் ஷியாம் குறுக்கிட விரும்புறார். ஷியாம் சார் இதுக்கு முன்பு பல நேர்காணல்ல ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இந்துத்துவ வாக்கு வங்கின்னே ஒண்ணு பேசப்பட்டுச்சு. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் பாஜகவோட கொடி பறக்குதுன்னு ஒரு கோர் ஓட் பேஸ விட்டுட்டு எல்லார்ட்டையும் வாக்க கொடுத்துட்டு வாங்க ஜெயிச்சு வந்து பாத்துக்கலான்ற அளவுக்கு அரசியல் அப்படி போகுமா என்ன? ஷியாம், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. அகில இந்திய அரசியல பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்களை தூக்குறது தானே பிஜேபியோட பாணி. எத்தனை இது நீங்க பாக்கலாம், அது டிஎம்சில பாக்கலாம். ஜெயிச்சவங்களும் தூக்கிட வேண்டியதான், ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு போய் கஷ்டப்படணும்? சுவாமிநாதன் சார், இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல நேற்று வரை எதிர்த்த திமுகவும் பாஜக எதிர்க்கல, வீரியமாக எதிர்க்கல. நான் சொல்றது வீரியமாக எதிர்க்கல. தொகுதி மறுவரையறை மசோதா போன்றவர்கள் வந்தே பாரதம் போன்ற விஷயங்களை எதிர்க்கிறாங்க. களத்துல நின்று எதிர்க்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார். நீட் விலக்கு, நீட்டுக்கான மோசடி என்று டெல்லியில போராடுறாங்க. நீட்டே மோசடின்னு தமிழ்நாட்டுல திமுக போராட்டத்தை தொடங்கி இருந்தா அது பாஜக எதிர்ப்பாக இருந்திருக்கும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்களை கைது செய்யாம இருந்திருந்தா அது பாஜகவுக்கு எதிரான போராட்டமா இருக்கும். பாஜகவை யாரும் எதிர்க்கல, அதனால பாஜக இவர்களை எதிர்க்க வேண்டாம். இப்போதைக்கு யார் வந்தாலும் நமக்கு லாபம் தான், எல்லாருமே நம்ம கிட்ட ஒரு பேசலாம். இதுல இன்னொரு அப்சர்வேஷன் நீட் அப்படின்ற விவகாரத்துல அதிமுகவினர் காங்கிரஸ் குற்றம் சாட்டுற தன்மையை பாக்குறோம். தாவேகா தரப்பு இந்த அலைன்ஸ் இல்ல பாஜக தான் சட்டம் போட்டாங்க. இப்ப திரு சி.வி. சண்முகம் என்ன பண்றாருன்னா, ஜெயலலிதா அவர்கள் முன்பெடுத்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். தேசிய கட்சி ரெண்டும் தாங்க காரணம் அப்படின்னு அவங்க ஒரு புது ரூட்ல போற தன்மையெல்லாம் பார்க்கிறோம். லட்சுமி, இப்போ முதல் சுற்றுல நிறைய மாற்றங்கள், கட்சிகளுக்குள்ள இருக்கிற ஒரு தடுமாற்ற நிலை, குழப்ப நிலை எல்லாமே நம்ம பேசணும். எல்லாம் என்ன ஒரு அமைதியா ஒரு வருஷம் போகட்டும்ன்றதுக்காக வெயிட் பண்றாங்களா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது லட்சுமி? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப தாவேகா ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். 108 உறுப்பினர்கள் இருக்காங்க, 35% மேலே வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே உண்மைதான், நம்ம அதெல்லாமே மறுத்துட முடியாது. ஆனால் இங்கே நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் இல்லாதமா 3வது ஒரு ஃபோர்ஸ், அதாவது மக்களுக்கு ஒரு ஃபெட்டிக் இருக்குது, அதனால தான் வந்தது, இது எல்லாத்தையும் நம்ம பேசிகிறோம். ஆனால் இது திரைமறைவில் பின்னால் நிறைய அரசியல் இதுக்கு பின்னாலேயே புதஞ்சிருக்கு. அதை நம்ம வெளிப்படையாக எல்லா இடங்கள்லையுமே அதை பேசலை. இந்துத்துவத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் திராவிடம் தான் எப்போதுமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடம் தான் தென் மாநிலங்களில் அல்லது இந்தியா முழுக்க ஒரு சங்க பரிவார அமைப்புகளோட அல்லது பிஜேபியினுடைய ஆட்சி அமையாததுக்கு ஒரு காரணமாக இருந்தது திராவிடம் தான். இப்போ இந்த திராவிடத்தை இங்கேருந்து அகற்றணும் அப்படின்னா ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வரதில் அதில் எந்த சிக்கலும் இருக்க முடியாது.
எனக்கு நம்ம வந்து அண்ணாமலை அவர்கள் 2031 தான் போட்டியிட போறார். 2029 வந்து அவரோடு இருக்கக்கூடிய இளைஞர் படை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பாங்களா இல்லை தாவேகாவுக்கு வாக்களிப்பாங்களா, அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று ஜென்சி பற்றி நேற்று கூட அவர் பேசியிருந்தாருன்றதையும் நாம் எல்லாருமே மென்ஷன் பண்ணுறோம். ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிற அரசியல் வந்து இன்னைக்கு தாவேகாவுக்கு டைம் கொடுக்கணும், புதிய சக்தியாக வந்திருக்காங்க, அப்படி அவர் எல்லாமே பேசுறது இது ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து பிஜேபியிலேருந்து வந்தவர் தான். அவர் பிஜேபியினுடைய முகமாக தான் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஏதோ ஒரு வகையில் இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு தாவேகாக்கு எம்பிக்கள் இல்லை, மத்தியில் அவங்க எப்படி முடிவு எடுக்க போகிறாங்க, டீலிமிட்டேஷன் பில் அவங்க வந்து அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் கூட கிடையாது, நோ டீலிமிட்டேஷன்ற இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டாங்கன்றதெல்லாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இதில் வந்து அவருக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் எலெக்ஷன் அன்னைக்கு கூட தாவேகா வந்து அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருந்தது, பெய்ஜ் கலர் ட்ரௌசரும் ஒயிட் ஷர்ட்டும் எல்லாரும். அண்ணாமலை அவர்களும் அன்னைக்கு அதே அட்டையரில் தான் இருந்தார். நம்ம வந்து அதை அவர் யதார்த்தமாக நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார், அதை அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து பின்னால் ஒரு அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றது தான் ஆழமாக அரசியலை தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு வெளிப்படையாகவே புரியும். இந்த இடத்த விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப நம்ம பேசக்கூடியது வந்து வன்னியர்களுக்காக இன்னைக்கு வந்து வன்னியர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக இல்லை ஓபிசி பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறதுக்காக, ஓபிசியை பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வந்து தகைசால் தமிழர் விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா விசிகா வந்து அங்க நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்கு முன்னால தாவேகாவுக்குள்ளேயே நிறைய பவர் பொலிட்டிக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு தரப்பு வந்து பாமக உள்ள இருக்கணும்னு விரும்புறாங்க, இன்னொரு தரப்பு விசிகா உள்ள இருக்கணும்னு விரும்புறாங்க. இந்த பவர் பொலிட்டிக்ஸ்குள்ள ரெண்டு கட்சியுமே சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ தாவேகாவினுடைய அரசியல் வந்து நம்ம வந்து இந்த 100 நாள்ல அவங்க என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சாங்கன்னா மிகப்பெரிய அரசியலை தாவேகா கையாண்டுகிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்க இந்த அரசியல் எப்படி அடுத்து நகரும்ன்றது எப்படி இல்ல? தேசிய கட்சி பாஜக தமிழ்நாட்டை எப்படி பாக்குதுன்னா, திராவிட கட்சி தான் பாஜகவிற்கு சித்தாந்த ரீதியாக எதிரியா இருந்தது, ஒரு பெரிய இரும்பு கோட்டையை போட்டிருக்காங்க. அது ஒரு புதிய கட்சி வந்து உடைச்சிருக்கும் போது பாஜக ரசிக்க தான் செய்யும். டெல்லியில என்ன நடந்துச்சு? தாவேகாவை திராவிட கட்சி நீட்சியா பார்க்கலையா? இல்ல, அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது பாரம்பரியமான திராவிட கட்சி. அதிமுக அந்த மாதிரி அவங்க பெரியாரிய கொள்கை தலைவரா இல்ல ஏத்துக்கிட்டாலும் தாவேகாவும் திராவிட கட்சியா இருந்தாலும் இவங்க அளவுக்கு வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கல. சோ திமுகவை இது பண்ணியாச்சு. அதிமுகவை அவர் வந்து பாசிசம்னு சொல்லிட்டாரு, ஆல்ரெடி பாயாசம்னு சொல்லிட்டாரு. அதிமுகவை அவங்க முடிச்சிட்டாங்க. திமுக மட்டும்தான் இருந்தது. அப்ப திமுகவை தன்னால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்னொரு புதிய கட்சி செஞ்சிருக்குன்னா வெயிட் பண்ணுவோம். டெல்லியில் இப்படிதான் நடந்தது. டெல்லியில தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஒரு புதிய போர்ஸா வந்து ஆம் ஆத்மி உருவாகும். ஆம் ஆத்மி இப்ப வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு மெயினான ஒரு போர்ஸை நம்மளால முடியாத விஷயத்தை இன்னொரு கட்சி பண்றப்ப அதை வெயிட் பண்ணி ரசிப்பாங்க. வெயிட் பண்ணுவோம் ரசிப்போம் அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு பாக்குது. இப்ப அண்ணாமலையே இவங்க டச் பண்ணாம இருக்கிறாங்கன்னா அண்ணாமலையும் பாஜக ஆட்களை தான் பாக்குறாங்க. இவங்க எல்லாமே அந்த ஜென்சி 2K கிட் அந்த இளைஞர்கள் வாக்குகளை குறிவைத்து அரசியல் பண்ணக்கூடியவங்க. இது எதுவுமே நமக்கு வராதுன்னு பாஜகவுக்கு தெரியும். அதனால இவங்க அந்த அரசியல் உள்ள வச்சு விளையாடட்டும் அப்படிங்கறதுல அவங்க தனியா விட்டுருக்காங்க. இன்னொன்னு இந்த 100 நாள்ல இப்ப முக்கியமா சுபேர் சொன்னது வந்து இப்ப நீங்க தொடக்கத்துல ஷாம் சொன்னீங்க பாஜகவினுடைய மௌனம்னு. ஒருவேளை நம்ம செய்ய முடியாததை செஞ்சுட்டாங்க, இனி நம்ம கிரவுண்ட்ல விளையாடலாமா அப்படின்ற ஒரு தன்மை. ஆனா மற்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் இருந்தது, நீங்க அவங்க அழிஞ்சிட்டாங்க அந்த இடத்துல. அப்படி பாஜகவுக்கு அப்படி வர முடியுமா? ஒண்ணு இல்லைன்னா லட்சுமி சொன்ன மாதிரி ஓபிசி பாலிடிக்ஸ்னா அதை நோக்கி தான் நகர்ந்துருமா? இங்க ஒரு அலைன்ஸ் இனி ஓபிசி அப்படிதான் நகருமா? ஷியாம், ஓபிசி பாலிடிக்ஸ் நோக்கி நகருது. ஆனால் 2 எஸ்டாப்ளிஷ்டு பிளேயரை ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ எங்கள் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் பிரைமரி ஃபோர்ஸு. திமுக வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிச்சு. இப்போ சுபேஷ் சொன்ன உதாரணத்திலேயே டெல்லியில் காங்கிரஸும் பிஜேபியும் இருந்ததா ஆம் ஆத்மி வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு. திருப்பி மெயின் பிளேயரே உள்ள வந்துட்டாரு, அதாவது பிஜேபியே உள்ள வந்துருச்சு. அப்போ இது தேர்தல் களம் மாறிக்கிட்டே இருக்கிறது. கம்ப்ளீட்டா வந்து தமிழ்நாடு அப்படியே வந்து திராவிட கட்சிகளை வெறுத்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தாவேகா கொள்கைகளை பெரும்பாலும் அது திராவிட கொள்கைகள் தான். இங்க கழகம்ங்கிற வார்த்தை யாரோட வார்த்தை, தமிழகம்ங்கிற வார்த்தை யாரோட வார்த்தை, வெற்றிங்கிற வார்த்தையை எம்ஜிஆர் எல்லா படத்துலயும் முதல்ல வரும்போது வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு தான் வருவார். சக்சஸ் அப்படிம்பாரு. 1000ல் ஒருவன் ஓபனிங் சீன்ல வெற்றி வெற்றி விடுங்க. இன்னும் சொல்ல போனா சினிமா தேவர் படங்கள் எல்லாத்துலயும் அவர் வெற்றின்னு சொல்ல வச்சுதான் முதல் ஷாட்டே எடுப்பாங்க. ஓகே,
இது வந்து அப்படி நம்ம பார்க்க முடியாது. கொள்கைகள் அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர திராவிடங்கிற பேர் வரணும்னு அவசியம் இல்லை. ஜெயலலிதா அவர்களே சட்டமன்றத்திலே திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாம வளர்ச்சி நான் சொன்னாங்க. ஆமா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப தாவேக்காவும் அதனால இப்ப நீங்க ஓபிசியை நோக்கி நகருன்றீங்களா ஷியாம்? அப்படிதான். வேற வழி இல்லைங்களே. காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து முன்னேறிய சமூகத்தோட வாக்குகள் எவ்வளவு விழுந்திருக்கு நமக்கு தெரியாது. நான் விழலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜென்சின்னு என்னதான் நீங்க சொன்னீங்கன்னாலும் எல்லா காலகட்டத்திலையும் மாற்றத்துக்கான சாவி இளைஞர்கள் தானங்க. நீங்க சொன்ன அப்சர்வேஷன் கரெக்ட் ஷியாம். சுவாமிநாதன், இப்போ எல்லா காலகட்டத்திலும் புதிய வாக்காளர்கள் வந்திருக்கிறாங்க. நமக்கு விஜய்ன்ற வசீகர முகம் வந்ததுனால அது திரண்டு ஒரு கூட்டமா நமக்கு தெரிஞ்சுது. இப்ப ரெண்டு ஒரு அலைன்ஸ், விஜயை வீழ்த்தணும்னா ஒரு அலைன்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு நகரணும். ஆனா ஒவ்வொரு கட்சியும் துண்டு துண்டா தான் இருக்கிற தன்மை, அது ஏன் இருக்கு சுவாமிநாதன்? இல்ல சார், இப்போ கிட்டத்தட்ட 100 நாட்கள் தான் ஆயிருக்கிறதுனால இந்த மாற்றத்தை வந்து இது நிரந்தர மாற்றமா தற்காலிக மாற்றமாங்கிறதுல அரசியல் கட்சிகளுக்கு முதல்ல ஒரு குழப்பம் இருக்கு. இது ஒரு அலை அப்படின்னு தாவேக்கா தரப்பு சொன்னாலும் கூட இது ஒரு நிரந்தரமான மாற்றம் தானா அப்படிங்கிறதுல நிறைய ஐயப்பாடுகள் அரசியல் கட்சிகளுக்கு. ஏன்னா வேட்பாளரே தெரியாமல் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க நேற்று வரை எதிர்வாக்குகள் இல்ல சார், நேற்று வரை நீங்க ஆட்சியில இல்ல, நீங்க நேற்று வரை அது விஜய் என்பது ஒரு பெரிய பிம்பம். ஆனா என்றைக்கு நீங்கள் ஆட்சி கட்டில வந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் இது யாராண்டு செஞ்சாலும் அதுல ஒரு ஆன்டி இன்கமன்சி வரும், ஒரு ப்ரோ இன்கமன்சி வரும். அப்ப இந்த ஆட்சிக்கு ஒரு அதிருப்தி அலை உருவான பின்பு அல்லது உருவாகிற சூழல் வருகிற பொழுது ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா போதுன்னு அவர்கள் நினைத்திருக்கலாம். முதல்ல குழப்பங்கள் இருக்கு பிற கட்சிகள். அந்த குழப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் தொடர்ந்து ஒரு நீடித்த மௌனமும் இங்க நிலைக்குது அப்படின்னு கூட அந்த குழப்பத்துலதான் இருக்காங்க. நம்மளை எதிர்க்கவே மாட்டாரு, சின்ன சின்ன தீர்மானங்கள் போறதோட முடிச்சுக்கிறாரு, நம்மளை எதிர்க்க மாட்டாரு. நம்ம எதிர்த்து நமக்கு ஒருவேளை எதிராக கூட எல்லாருக்குமே ஒரு குழப்ப நிலைன்னு நாம் அடுத்த நிறைவு சுற்றுல இதுல எல்லாம் ரொம்ப முக்கியமான மாற்றம்ன்றது இந்த வர இருக்கிற இடைத்தேர்தல். அது எத்தனை நம்பர்னு நமக்கு தெரியல. அது ஒருவேளை இன்னொரு பிரளயத்தை உண்டு பண்ணுமான்ற ஒரு இது இருக்கு. அதே நம்ம நிறைவு சுற்றுல பேசலாம்னு நினைக்கிறேன். நிறைவு சுற்று எல்லாரும் சுருக்கமா சம பண்ணலாம். இதுல நம்ம விட்ட புள்ளின்றது இடைத்தேர்தல் இருக்கு. அது இப்ப என்ன மாற்றம்ன்றது ஷியாம், நீங்க நிறைவு சுற்று எப்படி சம பண்ணுவீங்க? இடைத்தேர்தல் எப்போ வருங்கிறதும் திருப்பி டெல்லி கையில தானே இருக்குது. எப்போ வரும்னு நமக்கு தெரியாதுங்களே. அது போக டெல்லி இதுல ஒண்ணு அந்த 6 மாசத்துக்குள்ள வரணும்ன்றது அவசியம் இல்ல, தள்ளி கூட போயிடலாம். அது ஏற்கனவே அது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா when there is clear vacancyங்கிற டெர்மினாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. கிளியர் வேகன்சியா இல்லையாங்கிறது கோர்ட் பேசிட்டு இருக்கு இப்போ. ரைட். சோ இந்த கிளியர் வேகன்சி நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறது ஒரு தரப்பு கருத்து. ஆஃப் கோர்ஸ் நீதிமன்றம் என்ன சொல்ல போது தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ் டெல்லி தான் முடிவு பண்ணுங்கிறது தான் நான் அப்படிதான் பார்க்கிறேன். டெல்லி தான் முடிவு பண்ணணும் அப்படின்னா நீங்க டெல்லி எவ்வளவுலாம் ஜெகஜாலமா வேலை பார்த்திருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இப்ப எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி ரீப்ளேஸ் பண்ணாங்க? ரீப்ளேஸ் பண்ணதுக்கு சவுத் லாபின்னு சொன்னாங்களே, அந்த சவுத் லாபி யாரோட லாபி? முன்னாள் ஒரு பெரிய எம்பிங்க, அவரோட மறைவுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் ஹெலிகாப்டர்ல போனாங்க. அவ்வளவு பெரிய அளவுக்கான ஒரு போர்ஸ் உள்ளவர். அது 24 மணி நேரத்துல எப்படி மாறிச்சுங்கிற கேள்வியை டெல்லி எழுப்பும். சோ டெல்லி இந்த மாற்றங்கள்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது டெல்லின்றீங்க. ஏன்னா அதே சவுத் லாபி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. சுபேர், நீங்க எப்படி பாக்க? எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் எப்ப இருந்திருக்கு. விதிவிலக்காக எம்ஜிஆர் காலத்துல சாருக்கு தெரியும் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதிமுக காலத்துல. ஆனா இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு மேல் உள்ள அந்த எதிர்ப்பு வாக்குகளை யார் மொத்தமா அறுவடை பண்ண போறாங்கிறது அங்க சிக்கல். பொது வேட்பாளரா இல்ல சேர போறாங்களா, தனித்தனியாக நின்னா ஆளுங்கட்சிக்கு தான் சாதகம். லட்சுமி எப்படி சம பண்ற? தாவேக்கா ஒரு மிகப்பெரிய அரசியலர், தாங்க தான் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்ற இடத்துல அவங்கள நகர்த்திக்கிட்டு அதுக்கான அரசியலை செய்கிறாங்க. சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் பேசக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் அவர்கள் பேசுறது எல்லாமே தரவுகள் இல்லாமலோ அல்லது ஏதாவது எதிரில் இருக்கக்கூடியவங்களை ப்ரொவோக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே. துறை சார்ந்த அமைச்சர்லாம் பேச மாட்டாங்க, எல்லாருமே எல்லாத்தையும் பேசிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து சபாநாயகர் சொல்லுவார், இல்லை நான் அவை குறிப்பில இருந்து நீக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு பிடபிள்யூடி இன்னைக்கு ஹைவேஸ்க்கு அமைச்சர் வந்து அவையில நான் என்ன வேணாலும் பேசுவேன், அளவை நான் சொல்றேன் அப்படின்றாரு சபாநாயகர். சபாநாயகரை வந்து நம்ம பாராட்டலாம், ஆனா இது மாதிரியான சட்டமன்றத்தை இது வரைக்கும் வரலாறுல தமிழ்நாட்டுல பாத்துருக்க மாட்டோம். இந்த மரபுகளை எல்லாம் மாத்தணும், எல்லாத்தையும் வந்து எதிர்த்து தான் பேசணும், இதுக்கு முன்னால இருந்த ஆட்சி தான் தப்பு, இன்னைக்கு எல்லாம் நாங்க தான் சரியா செய்யறோம்னா 100 நாட்கள்ல எல்லாத்தையுமே மாத்தி இருக்கலாமே. சிஎம் ஆபீஸ் மாத்துறதை முதல் கொண்டு செய்ய முடியும்னா இன்னும் நிறைய விஷயங்களை தமிழ்நாட்டுல மாற்ற முடியும். அந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இடைத்தேர்தல்கள் எப்படி இருக்குன்றது கோர்ட்டு தான் முடிவு பெறணும். சுவாமிநாதன்
சார், இந்த 100 நாட்கள் ஆட்சியில மக்களுக்கு ரொம்ப சாதகமான அம்சங்களும் நடந்திருக்கு, மக்களால வெறுப்புக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு. ஏன்னா நிறைய மாற்றங்களை விஜய் அரசிடம் எதிர்பார்த்தாங்க. அதுல சில விஷயங்கள் 2500 ரூபாய் உட்பட பல விஷயங்கள் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஆனா இதுல என்ன தாவேக்காவுக்கு ஒரு சாதகமான அம்சம் இருக்குன்னா, எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு நிக்கிறாங்க, தாவேக்கா தன் கூட்டணியை வலிமைப்படுத்தி நிக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஆட்டத்துல தாவேக்காவுக்கு இடைத்தேர்தல் கொஞ்சம் சாதகமா இருக்கலாம்னு தான் தோணுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு